ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதில் ஜேவிஎம்னு ஒன்று இருக்குது, ஜேஆர்இன்னு ஒன்று இருக்குது மற்றும் ஜேடிகேன்னு ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதில் என்னவெல்லாம் இருக்குது, அவை ஒவ்வொன்றின் ஒர்க் என்ன என்பது தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோவில் அதை பற்றித்தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். முதலில் ஜேவிஎம் என்பது ஜாவா வெர்ச்சுவல் மெஷின் என்பதை குறிக்கும். இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெஷின், ஃபிசிக்கலாக நாம் பார்க்க முடியாது. சுருக்கமாக சொன்னால் இது ஒரு மெஷின் இல்லை, இது ஒரு சாஃப்ட்வேர். நாம் ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது முதலில் ஜாவா கம்பைலர் ஜாவா சோர்ஸ் கோடை பைட் கோடாக மாற்றுகிறது. அடுத்து ஜேவிஎம் பைட் கோடை நேட்டிவ் மெஷின் கோடாக மாற்றும் முக்கியமான வேலையை செய்கிறது. ஜேவிஎம் ஜாவாவில் இருப்பதனால்தான் ஜாவாவை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் என்று சொல்கிறோம். ஜேவிஎம், ஜேஆர்இ மற்றும் ஜேடிகே போன்றவற்றின் அமைப்பை அடுத்து வரும் டயக்ராத்தில் பார்க்கலாம். இதுவரை ஜேவிஎம் பற்றி பார்த்து விட்டோம். அடுத்து ஜேஆர்இ பற்றி பார்க்கலாம். ஜேஆர்இ என்பது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டை குறிக்கும். இதை ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் என கொள்ளலாம். இதில் ஜேவிஎம் என்ற சாஃப்ட்வேர் இருக்குது மற்றும் லைப்ரரி செட் இருக்குது. ஜாவா அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுன்னா அதுக்கு நிறைய லைப்ரரிஸ் தேவைப்படும். அந்த லைப்ரரிஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லைப்ரரி செட். இது ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட் இன் த சிஸ்டம். ஜேஆர்இயை சூப்பர் செட் ஆஃப் ஜேவிஎம் என்று சொல்லலாம். அதாவது ஜேஆர்இன் ஒரு பகுதி தான் ஜேவிஎம். அடுத்து ஜேடிகே. ஜேடிகே என்பது ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டை குறிக்கும். ஜாவா அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவதற்கு இந்த கிட் பயன்படுகிறது. ஜேஆர்இயில் உள்ள லைப்ரரி செட்டோடு அடிஷனலாக கம்பைலர்ஸ், ஜாவா டாக், ஜாவா டீபக்கர் போன்ற பற்பல டெவலப்மெண்ட் டூல்ஸ்களை கொண்ட ஒரு பேக்கேஜ் தான் ஜேடிகே. இது ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட் இன் த சிஸ்டம். ஜேஆர்இயை தனியாக டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. ஜேடிகேயை டவுன்லோட் செய்யும் போதே ஜேஆர்இயும் டவுன்லோட் ஆகிவிடும். இத்துடன் ஜேவிஎம், ஜேஆர்இ மற்றும் ஜேடிகே பற்றிய டிஸ்கஷன் முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ.